புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தமிழ் சினிமா பிரபல மூத்த நடிகர் ஒருவருடைய புகைப்படங்களும் அவரை பற்றிய செய்தியும் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நடிகருக்கு இப்படிப்பட்ட நிலைமையா அப்படின்னு ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சின்னத்திரை வெள்ளித்திரையில் நடிகர், பாடகர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவராக வலம் வந்தவர் தான் நடிகர் சாய்ராம். பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஆடுகிறான் கண்ணன், அனுப்பல்லவி, செல்லம்மை உள்ளிட்ட ஏராளமான சீரியல்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு. சின்னத்திரை மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலும் நடிகர் ராதாரவி, டெல்லி கணேஷ் உள்ளிட்ட மூத்த நடிகர்களோடு இணைந்து பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நீதானே என் பொன்வசந்தம் சீரியலில் நடிச்சிருந்து அவருடைய நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு புற்றுநோய் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து ரசிகர்கள் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. ஒரு காலகட்டத்தில் கச்சேரிகளில் மிகவும் பிஸியாக இருந்த சாய்ராமுக்கு நடிகராக வேணும் அப்படிங்கிற ஆசையே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவருடைய நண்பர் ஒருவர் மூலமாக தான் அவருக்கு சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. முதல் சீரியல்லையே அவருடைய நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் அவருக்கு வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்தது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஏவிஎம் நிறுவனத்தினுடைய பல சீரியல்களில் அவர் நடித்தார். இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களினுடைய சீரியல்லையும் நடித்து அவர்கிட்ட பாராட்டுகளும் வாங்கினார். கடைசியில் அவரை வச்சே நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியும் நடத்தினார். அது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சது. தன்னுடைய வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக, ஒரு ஆஸ்கர் விருதுக்கு சமமாக அந்த நிகழ்வை அவர் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் தான் கடந்த 2012ஆம் ஆண்டு மூத்த நடிகர் சாய்ராம் அவர்கள் கணைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிப்போனார். இதை பற்றி அவர் பொதுவெளியில் பெரிய அளவுக்கு பேசிக்கிட்டது கிடையாது. உடல் எடை பாதியாக குறைஞ்சு ரொம்பவே சுருங்கி போயிருக்காரு. இனிமேல் நடிக்க முடியாது, பாட முடியாது அப்படிங்கிற ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் குடும்ப கடனை அடைக்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு குடும்ப சூழ்நிலை காரணமாக நிறைய வேலைகளை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவருடைய தங்கை கணவர் மூலமாக அவருக்கு சினிமாவில் உதவி இயக்குனராக இருக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா நிறைய பேர் அவருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவர் அந்த புற்றுநோயில் இருந்து மீண்டு வந்திருக்காரு. நடிகர் சாய்ராம் புற்றுநோயிலிருந்து மீண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய குடும்பத்தினர், உறவினர், மருத்துவர்கள், நண்பர்கள் தான். இப்படி ஊக்கத்தோட புற்றுநோயை எதிர்த்து மீண்டு வந்திருக்காரு. இன்றைக்குமே அவர் ஒரு கேன்சர் சர்வைவராக தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. சினிமாவில் காட்டுறதை எல்லாமே பார்த்துட்டு புற்றுநோய் அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலேயே அதை கண்டறிஞ்சிட்டோன்னா புற்றுநோய் பற்றிய எந்த பயமும் இருக்காது அப்படின்னு நடிகர் சாய்ராம் சொல்லியிருக்காரு. இவருடைய இந்த பேட்டி தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. நடிகர் சாய்ராம் அவர்களை பிடிச்சிருந்தா அவரை பற்றின கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.